இவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 84 நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரகதியில் வலம் வரப் போகிறார். ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7இல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அங்கு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில இடைஞ்சொல்களாக இருந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் இனி லாபத்தை எளிதில் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். அவர் வக்ரகதியில் திரும்புவது, வலுவிழந்து வக்ரகதியில் நகர்வது மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்டு நன்கு நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அலைச்சல், சிரமம், சிக்கல் எதுவும் இல்லாமல் மிக சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு குறிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே எதிர்பாராத வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். பயணங்களில் மிக சிறப்பான அனுபவமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேர்மறையான சிந்தனை வளரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைவதால் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியிடக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்று சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு முற்றுப்புள்ளியிடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.